ஜெபிப்போம். ஆக கிருபையும் பரிசுத்தமும் நிறைந்த மகிமையுள்ள தேவனே, காலை நேரத்துக்காய் கொடான கூடி துதி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறப்பா. இப்பொழுது ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும் உம்முடைய சத்தியத்தையும் உம்முடைய பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தையும் ஆவிக்குரிய ஆண்டவரே சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்த முடியாச்சுப்பா. நேரத்தில் நீர் பேசுகிறதா கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதித்து இயேசு கிறிஸ்து நாமம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த சங்கீதம் 42 மற்றும் 43 சங்கீதத்தை இந்த நாளிலே நாம் பார்ப்போம். இந்த 42, 43 இந்த 2 சங்கீதத்திலையும் ஒரே ஒரு ஆள் எழுதியிருக்கிறாங்க என்பதை குறித்து நாம் பார்க்க முடியும். இந்த 42வது சங்கீதம் கோராகின் புத்திரருள்ள இரக்க தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கில் என்னும் சங்கீதம் என்று நாம் பார்க்கிறோம். இந்த கோராகின் புத்திரர் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது குழுவாக சேர்ந்து ஆராதிப்பது என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். நீங்க பழைய ஏற்பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா, இஸ்ரேலில் இருந்து கானானுக்கு வரும்போது அங்க கோராகின் புத்திரரை குறித்து நாம் பார்க்க முடியும். ஏன்னா அவர்கள் தான் மோசேக்கு விரோதமாகவும் இஸ்ரவேல் தேவனுக்கு விரோதமாகவும் பாவம் செய்து அவர்களை அங்கே பூமி பிளந்து போட்டது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுபோல இந்த சங்கீதம் குழுவாக சேர்ந்து துதிக்கிறது என்று துதிக்க ஆராதிக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல சங்கீதம் 42 1ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு திட்டம் தெளிவுமாக ஒரு தலைப்பு கொடுக்கிறது. தேவனை ஆராதிப்பதில் கோராகின் குமாரர்கள். நீங்க என்னாகும் 16:32 வசனத்துல நீங்க பார்க்கலாம். இவர்கள் ஒரு பாடகர் குழுக்கள், ஒருவரா இல்ல, இவர்கள் பாடகர் குழுக்கள். அதே போல 1 நாளாகும் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை 7, 16 இப்படி 4ஆகத்துல நீங்க பார்க்க முடியும். இங்கே அவர்களுக்கு என்று ஒரு மொழிபெயர்ப்பு வார்த்தை அவர்களுக்கு என்றும் அர்த்தமாகும். வழக்கமாக சங்கீதங்களின் தலைப்புகளில் இது ஒரு அவர்களுக்கு அல்லது அவர்களால் என்று அர்த்தமாகுவதாக தோன்றுகிறது. ஆனால் இங்கு அது கோராவின் குமார்களுக்காக வேறு வார்த்தைகள் அவர்கள் பாடுவதற்காக அல்லது இசை அமைப்பதற்காக எழுதப்பட்டது. ஒரு குழுவினர் இது போன்ற தனிப்பட்ட முறையில் எழுதி ஒருமையை பயன்படுத்துவது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக சங்கீதம் 42 1-2 வசனத்தை நம்ம பார்க்கோம். மனுஷன் மனசோர்வா இருக்கிற நேரங்களில் நிச்சயமாகவே எப்பொழுதும் அவர் நம் எதை தேட வேண்டும் என்று காட்டுகிறார். வெறுமனம் சந்தோஷம் இல்லாத சூழ்நிலையில் இருந்து மீள அல்லது தேவன் நமக்காக என்ன செய்ய முடியும் அல்லது கொடுக்க முடியும் என்பது ஆனால் தேவனே நமக்கு காட்டுவார். இந்த உலகத்தையே பாடாத சிறந்த சிருஷ்டிகளிடம் உள்ள தனிப்பட்ட அனுபவம் இந்த முழு உலகத்தையும் பெற்றுக்கொண்ட எல்லாவற்றையும் விடவும் மதிப்பு மிக்கது ஆகும். அவரை பற்றி அறிவதே நித்திய ஜீவன். யோவான் எழுதின சுவிசேஷம் 17:3. மற்றும் அதிகமாக அவரை பற்றி அறிவதும் அவருடன் ஆழமான ஐக்கியம் வைப்பதும் நித்திய ஜீவனை பெறுபவர்களின் முதன்மையான அக்கறையாக இருக்க வேண்டும் என்பது இந்த சங்கீதம் 42 1-2 வசனத்தை நம்ம பார்க்கணும். நிச்சயமாகவே ஊக்கமின்மையும் அடுத்து விருத்தியையும் மேற்கொள்வதற்கான வழியாகும். பதிவு செய்யப்பட்ட தாவீதின் அனுபவத்தில் நிச்சயமாக தாவீது இதை எழுதியிருந்தால் சில நேரங்களில் தேவன் தூரத்தில் இருப்பவராக அவரை கண்டிப்பாக தேட வேண்டும் என்பதாகும். ஏன்னா
மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. இந்த 2 சங்கீதமும் எதை குறித்து சொல்லுகிறதுன்னா, மிக முக்கியமாக ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறது. எப்படி ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறதுன்னு சொல்லி நாம் பார்ப்போம்னா, 2ஆம் வசனம், என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவன் உள்ள தேவன் மேலே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்பேன் என்று சொல்லி ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நான் எப்பொழுது தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்பேன். நீ கொடுத்தா இந்த நாளிலே ஜூம் மீட்டிங்ல கலந்திருக்கிற எல்லா ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் கர்த்தர் ஆத்துமாவை கொடுத்திருக்கிறார். இந்த ஆத்துமாவுக்காக தான் தாவீது கூட தேவனிடத்துல ஒரு மன்றாட்டையும் ஒரு கேள்வியும் வைக்கிறார். மன்றாட்டின் கேள்வியும் வைக்கிறது மாத்திரம் அல்லாம, எரேமியா 29:13 வசனத்திலே நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். தேவன் தூரத்தில் இருப்பவராகவும் அவரை கண்டிப்பாக தேட வேண்டும் என்பதாகவும் நாம் காணலாம். நாம் தேவனை எப்பொழுதெல்லாம் தேடுறோமோ அந்த நேரத்துல எல்லாம் நம்முடைய ஆத்மாவுக்கு ஒரு வாஞ்சை சீக்கிறது. ஒரு வாஞ்சைன்னா ஒரு ஏக்கத்தோடு ஆண்டரை தேடும் போது நம்முடைய ஆத்மாவுக்கு ஒரு நிம்மதி கிடைக்காது. அதனால்தான் இங்க ஒரு மிருகத்தை கூட மானை முன் வைத்து அது எப்படி தண்ணிக்கு எப்படி ஏங்குகிறதோ, தாகத்துக்கு ஏங்குகிறதோ, தேவனை தேடுவதற்கு ஒரு தாகம் நமக்குள்ள வரணும், நம்முடைய ஆத்மாவுக்கு வரணும் அப்படின்றது தாவீதனுடைய விருப்பமாக இருக்கு. இன்னைக்கு நம்முடைய ஆத்மா எந்த அளவுக்கு தேவனோடு வாஞ்சியா இருக்கு. அடுத்ததாக ஆவிக்குரிய சோர்வு அதன் காரணத்திற்காக குணப்படுத்துதலும் என்பது இந்த சங்கீதத்திற்கு நல்ல பெயராய் அமையும். மேலும் நாம் சங்கீதம் 13 முதல் 77 சங்கீதம் அதிகாரத்தில் வரைக்கும் நாம் எழுதி பார்க்க. இதன் பொருளை கொண்டவை இங்கு ஆசிரியர் அவருடைய சோர்வுக்காக 5 காரணங்களை பற்றி பேசுகிறார். 1, தேவனை தேடினார், ஆனால் அவருடைய முன் இலையில் ஒரு புதிய அனுபவத்திற்குள் நுழைய முடியவில்லை. ஒரு புதிய அனுபவத்துக்குள்ள என்ன பண்ண முடியல, நுழையத்துக்கு முடியல. ஏன்னா இன்னும் பழைய ஒரு அனுபவத்திலேயே இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறோம். தாவீது அதான் சொல்றாரு, ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளாக நான் என்ன செய்யணும், உள்ள போகணும், என்ன ஆத்மாக்கோ வாஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம கூட ஒவ்வொரு நாள் புதிய அனுபவம், தேவனை தேடுவதிலே ஒரு புதிய அனுபவத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு. 1, அவர் தேவனால் கைவிடப்பட்டதாக தோன்றியதால் அவருடைய எதிரிகள் அவரை கேலி செய்தனர். 1-2 வசனம் தேவனால் கைவிடப்பட்டார். வாசிக்கிறேன். 3 வசனம், உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியா இரவும் பகலும் என் கண்ணீரை எனக்கு உணவாயிற்று. உன்னை நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோடு கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடு தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகள் நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. கவலைப்படுகிறது. என் சரீரம் கவலைப்படுகிறது. என் ஆத்மா கவலைப்படுகிறது, துக்கிக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கின போது அவர் ஆத்மாவிலே துக்கித்து ஜெபித்த ஜெபங்களை நாம் வாசிக்கும். அதே போலதான் இங்க தாவீது கூட சொல்றார், ஆத்மா மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல தேவன் மீது என் ஆத்மா வாஞ்சித்து கதற வேண்டும் என்று நான் தேவனிடத்துல ஜெபிக்கிறேன், ஆராதிக்கிறேன், துதிக்கிறேன் சொல்றார். நான் தேவாலயத்துக்கு போயிட்டு வந்த நாட்கள் உண்டு, தேவனை துதித்து பாடின நாட்கள் உண்டு. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்வோம்னா, ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு அந்த புதிய நாளிலே
புதிய தினங்களை புதிய நேரத்துல ஆண்டவரை துதித்து பாடிக்கிட்டே இருப்பாங்க, வசனம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு புதிய ஒரு ஸ்பிரிட், புதிய ஒரு ஆண்டுக்குள்ள வந்த ஒரு அனுபவம். கண்ணு தெரியாத இருந்து ஒருத்தனுக்கு உடனே கண்ணு திறக்கப்பட்டுச்சுன்னா அவன் எவ்வளவு சந்தோஷம் இருக்கிறானோ அதே போலதான் புதிய விசுவாசி சந்தோஷமா இருக்கும். அதுக்கப்புறம் நாள் பட என்ன ஆகும்னா அது அப்படியே அமைங்கிடும், அந்த உற்சாகம் இருக்காது. ஆனா இந்த உற்சாகம் கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்றத தேவனுடைய வார்த்தை, தாவீதினுடைய விண்ணப்பம், நம்முடைய விண்ணப்பம், கேட்கிற எல்லாருடைய ஒரு விண்ணப்பமாக இருக்கிறது. அவர் தனது தற்போதைய நிலைமையை மகிழ்ச்சியான சிறந்த நேரங்களினுடன் ஒப்பிட்டு வருத்தப்படுவார். வசனம் 4. தேவன் அனுப்பி வைத்த அனுபவித்த துன்பங்களிலும் துயரங்களிலும் நான் மூழ்கியதாக அவர் நினைக்கிறார். தேவனை குறித்து நான் அனுபவித்த துன்பங்களும் துயரங்களுமாக நினைக்கிறேன். ஆனா அது துன்பமும் துயரமும் அல்ல, தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து நாம் சந்தோஷப்படணும் அப்படின்னு. மாறாக தேவன் தன்னை அநேக நேரத்தில் மறந்து விட்டதாக உணர்கிறார். 9ஆம் வசனம். நான் என் கண்மலையை ஆகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். என்னை காண்டவர் கைவிட்டாரு, என் சத்துருக்கள் உன் தேவன் எங்கே என்று கேட்கிறார்கள். கைவிடப்பட்ட நிலம். இன்னைக்கு நம்ம கூட சில நேரத்துல ஊழிய பாதையில அல்லது விசுவாசிகள் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும்பொழுது தேவனின் ஜெபத்தை கேட்கலையா, தூரம் போயிட்டாரா, ஏன் என் ஜெபத்துக்கு பதில் இல்லை அப்படின்ற நமக்குள்ளே ஒரு கேள்வியை கேட்டு அல்ல, தேவன் எப்பொழுதுமே நமக்கு கூடவே இருக்கிறார். வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் அவர் சாய்வது கிடையாது. நமக்கு முன்னும் பின்னும் நம்ம கூட இருந்து நம்ம நெருக்கி ஏவுகிறார். அதாவது தேவனுடைய மனுஷன் ஊழியர் ஒரு பாடலை பாட்டுகிறார், தேவன் என்னை முன்னும் பின்னும் நெருக்கி ஏவுகிறார். அதே போலதான் இன்னைக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் கூட தேவன் கூட நமக்கு முன்னும் பின்னுமாக பாதுகாவலராக இருக்கிறார். சுகப்படுத்துதலை ஒருவர் புறக்கணிப்பதே தொடர்ச்சியான மனசோர்வுக்கு போதுமான காரணங்கள். ஒரு மனுஷன் சுகத்தை விரும்பணும். குஷ்டரோகி ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், நான் சுகத்தை விரும்பணும். குருடைய ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், நான் சுகத்தை விரும்புறேன். உடனே அவனுக்கு சுகம் கிடைச்சது. இன்னைக்கு நாம் கூட நம்ம பலவீனத்தை இருந்தா அந்த பலவீனத்தை சொல்லி சொல்லி நம்ம சோர்வு அடைந்து விடுகிறோம். எனக்கு ஏன்பா இந்த கஷ்டம், எனக்கு ஏன் இந்த நோய் என்று சொல்றோம். ஆனா அந்த பலவீனத்தை நம்ம நினைச்சு வருத்தப்படும் போதுதான் தேவன் நம்ம வீட்டுக்கு தூரம் போனதாக நம்ம கருத முடியும். ஆனா அந்த பலவீனத்தை நினைக்காதபடி, பலவீனத்தை வெளியில தெரியாதபடி, பலவீனம் என்று நினைக்காதபடி என் தேவன் எனக்கு பலனா இருக்கிறார் என்று நினைக்கும் பொழுதுதான் நம்ம கூட இருக்கிறார் என்று சொல்லி நாம் சொல்ல முடியும். அப்போ நாமும் தேவனோடு கூட இருக்கிறோம் என்று சொல்ல. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா சோர்விலேயே நம்ம விழுந்து கிடப்போம். ஐயோ கை நோவுது, கால் நோவுது, தலை நோவுது, உடம்பு வலி, இப்படி என்னால முடியல. சோர்வின் ஆவி வருவதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. சோர்வின் ஆவி வந்துச்சுன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. மூலையிலே நம்மளை உட்கார வைத்து விட்டு. அதான் இங்க தாவீது நினைக்கிறார். வசனம் 5, 6, 11 இதை வாசிக்கிறோம். ஏனென்றால் வார்த்தையில் 5, 9, 11 வசனத்துல அவருடைய மனசோர்வு முறையானது அல்ல என்று பார்ப்பதாக அவர் காட்டுகிறார். மற்றும் அது ஆவிக்குரிய மனதிற்கு இசைவாக இல்லை. அதிக துன்பம் நிறைந்த சூழ்நிலையிலும் தேவனே அவருடைய இரட்சகர் என்றும் அவர் மனசோர்வு அடைய கூடாது என்றும் புறக்கணித்துக் கொண்டார். அவர் தேவனை தியானிக்க தீர்மானித்தார். தாவீது தேவனை தியானித்து எப்பொழுது தீர்மானித்தாரோ அப்பொழுது அவருக்குள்ள இருக்கிற சோர்வு அவரை விட்டு நீங்கிற்று.
அப்சலோமும் தாவீதுக்கு ஒரு முல்லாவே இருந்தான். ஆனா தாவீது அப்சலோமை நன்றாக நேசித்தார் மகன். அந்த நேரத்தில் தான் இவர் என்னை கைவிட்டாரோ, ஆண்டவர் என்னை கைவிட்டாரோ என்று சொல்லி அவர் நினைச்சு பார்க்கிறார். சோர்வுக்குள்ளாக போகிறார். ஆனால் அந்த சோர்வுல இருந்து வெளியே வந்துச்சார் தாவீது. வெளியே வந்ததுக்காகத்தான் சொல்றாரு. அவரு என்ன சொல்றாரு கவனிங்க. ஆகிலும் 8ஆம் வசனம், கர்த்தர் பற்காலத்திலும் தமது கிருபையை கட்டளையிடுகிறார், ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது, என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். ஜீவனுடைய தேவனை நோக்கி நான் என்ன பண்றேன்? விண்ணப்பம் செய்கிறேன்யா. நான் செய்த உடனே எனக்குள்ள இருக்கிற சோர்வெல்லாம் அது ஒரு பெரிய மலை போல இருந்த சோர்வு ஒரு சிறிய தவிடை போல மாறிவிட்டது. எனக்கு தேவன் மேல என்னாச்சு? நம்பிக்கை வந்துச்சு. என் ஆத்மா வாஞ்சித்தது, தேவன் எனக்கு கொடுத்தார் அப்படின்றத நம்ம தாவீது பார்க்கிறார். தன்னையே தாவீது என்ன பண்ணாரு? வசனத்தை வைத்து தன்னையே ஊக்குவித்துக் கொண்டார், தன்னை பலப்படுத்தி கொண்டார். நாம் கூட வசனத்தை வைத்து நம்மை என்ன செய்யணும்? பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். அநேகர் இன்னும் குழம்பிய நிலையிலே இருக்கிறாங்க. குழம்பிய நிலையிலே இருக்கிறார். குழம்ப நிலைக்கு வரக்கூடாது. மனசோர்வுக்கு வரக்கூடாது. இருதயங்களுக்கு சுகப்படுத்தும் ஒன்றாக இருக்கிறது தேவனுடைய வசனம். இருதயத்தை சுகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது தேவனுடைய வசனம். மந்தமான உணர்வு நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. அவநம்பிக்கை நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்து கொண்டு இருக்கிறேன், இது தேவனுக்கு சரியா இல்லது என் மனசாட்சிக்கு சரியா என்று நாம் கேள்வி கேட்கிறவர்களாக, நேரமானது நேரமற்றவை, நாம் அவருக்கு எதிராக போராட வேண்டும். சாத்தானுக்கு எதிராக நாம் போராட வேண்டும், தேவனுக்கு எதிராக அல்ல. சமாளிக்க தேவனுடைய வழியை பயன்படுத்த வேண்டும். இந்த உலகத்தில் வருகிற சோர்வை நாம் சமாளிக்க தேவனுடைய வசனத்தை பயன்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசித்து இருந்தபோது ஒரு சோதனைக்காரன் வந்தான், சோதித்தான். அப்ப வசனத்தை வைத்துத்தான் ஜெயித்தான். நாம் வசனத்தை வைத்து ஜெயிக்க வேண்டும். தாவீதும் அதே போலதான் சொன்னார். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10-18 வசனங்களை நீங்க வாசித்து பாருங்க, நேரம் கிடைக்கும். சாத்தான் அவனுடைய சேனைகளுக்குள்ளும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தோல்வியடைய பயன்படுத்தும் ஆயுதங்களில் ஒன்று ஊக்கமின்மை அல்லது மனசோர்வு. சாத்தான் தேவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவன் பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் ஊக்கமின்மை, நம்பிக்கையற்ற சூழ்நிலை, சோர்வு. இதை வருவதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. அதனால்தான் அன்றைய வசனம் சொல்லுகிறது, பேதுரு சொல்றாரு, நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்காத இருங்கள். நாம் பிசாசுக்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால்தான் அதுல இன்னொன்னு பார்க்க முடியும். 5ஆம் வசனம், 2ஆம் வசனம், 5ஆம் வசனம், அடுத்த 3ஆம் வசனம் ஒரே மாதிரி வரும். என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறார், தேவனை நோக்கி காத்து அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். 5ஆம் வசனத்துல, 10ஆம் வசனத்துல, 11ஆம் வசனத்துல, என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்து என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். முகத்துக்கு ரட்சிப்பு. 11ஆம் வசனத்துல முகத்துக்கு ரட்சிப்பு, 5ஆம் வசனத்துல ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். அதே போல 2ஆம் வசனம், என் ஆத்துமாவே தேவன் ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமாய். அதே போலதான் 43ஆம் அதிகாரத்துல கூட நான் பார்க்க முடியும். தேவனே நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும். என்ன செய்ய? என் நியாயத்தை விசாரிங்க. விசாரித்து எனக்கு என்ன செய்யுங்க? நியாயத்தை கொடுங்க. சூது உள்ள மனுஷனிடத்துல இருந்து என்ன தப்புவீங்க அப்படின்றார்.
நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க முடியுமா? சங்கீதத்தின் கடைசி வசனம் 42ஆம் சங்கீதத்தின் கடைசி வசனமும் ஒரே மாதிரியானவை, இரண்டும் சங்கீதங்களுக்கும் ஒரே நபரால் ஒரே நேரத்தில் எழுதப்பட்டவை என்று தோன்றுகிறது. சில எபிரிய கழித்து பிரதிகள் இந்த இரண்டு சங்கீதங்களையும் ஒன்றாக சேர்த்திருக்கின்றன. என் நியாயத்தை விசாரி, என் நியாயத்தை விசாரி. ஆவிகளின் எதிர்ப்பை பெறுவதற்கு அவரே தேசத்துக்கு எதிராக எதுவும் செய்யவில்லை என்பது அவருக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும். ஆனால் இங்க தாவீதுக்கு சுட்டி காட்டுறார். பார்ப்போம். என் அரணாகிய தேவன், நேர் ஏன் என்னை தள்ளிவிடுகிறீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடன் திரிய வேண்டும்? ஏன் நான் துக்கத்துடன் திரிய வேண்டும்? பக்தி இல்லாத ஜாதியாரோட இது அசிரியர் ஒட்டுமொத்தமாக தேசத்தில் எதிர்க்கப்படும் ஒரு முக்கிய தலைவர் என்பதை குறிக்கிறது. அப்சலோமின் காலத்தின் போது தாவீது இதற்கு நன்றாக பொருந்துகிறார். அப்சலோம் காலத்துல தாவீது இதற்கு நன்றாக என்ன பண்றாரு? பொருந்துகிறார். அசிரியர் என்ன பண்றாங்க? இதற்கு பெருகிறார். பிரச்சனை மேல பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அதாவது சொல்றாரு, என் நியாயத்தை விசாரித்து எனக்கு என்ன செய்யணும்? பதில் கொடுங்க அப்படின்னு கேட்க. நான் கூட ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே என் நியாயத்தை விசாரிங்க, நான் பாவம் செய்ததுனால என்னை தண்டிங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மோசே ஜெபம் பண்ணார். அவங்க செய்த குற்றத்துக்காக ஜெபம் பண்ணார். மற்ற செய்த விசுவாசிகள் செய்த குற்றத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணணும், பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, நாமளும் பண்றோம். பக்தி இல்லாத ஜாதியாரோடு என்னச்சு? பக்தி இல்லாத ஜாதியார், தேவனை அறியாதவர்களோடு இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் கூட பக்தி இல்லாம இருக்கிறார், போலியா நினைக்கிறார். நம்மளை பார்த்தோன்னே பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர் அப்படி, ஆனா பின்னாடி போயிட்டு நம்மளை பத்தி தூட்டிட்டு இருக்கோம். அதே போலதான் தாவீதுக்கு இருக்கு. அதை பத்தி நம்ம என்ன பண்ண கவலைப்படவே கூடாது. 43 வசனம், என் அரணாகிய தேவன் எனக்கு அரணாய் விளங்கும் தேவன், அல்லது எனக்கு அரணாய் இருக்கும் தேவன், எனக்கு அரணாய் இருக்கும் தேவன். இப்போ எப்படி ஒரு அரண்மனை கட்டினா அந்த அரண்மனை சுற்றிலும் அரண்மனை கோட்டை செவர் எப்படி அரணாய் இருக்கிறதோ, இஸ்ரவேலை சுற்றியும் மற்ற எதிரிகள் வந்து தாக்கக்கூடாது என்பதற்காக மதில் சுவர் எப்படி கட்டியிருந்தார்களோ, கோட்டை சுவர் கட்டியிருந்தார்களோ, அது போல தேவன் நமக்கு அரணாக இருக்கிறார். சங்கீதம் 18:1, சங்கீதம் 28:7, 31:4 வசனத்தை நீங்க வாசிக்கலாம். தேவன் எப்படி அரணாக நமக்கு இருக்கிறார், இனிமே இருக்க போகிறார் என்று சொன்னதாக. ஏன் என்னை தள்ளிவிடுகிறேன்? தாவீது இதை அப்சலோமின் காலத்தில் தப்பியோடிய போது தேவன் என்னை இஸ்ரவேலின் ராஜாவாக இல்லாதது புறக்கணித்து விட்டார் என்று பயந்திருக்கலாம். அவர் தனிப்பட்ட ரட்சிப்பை சங்கீதத்தின் கடைசி வசனம் ஒரே மாதிரியான 2 சங்கீதங்களும் ஒரே நபரால் ஒரே நேரத்தில் எழுதப்பட்டவை என்று தோன்றுகிறது. சில எபிரேய கையெழுத்து பிரதிகள் இந்த 2 சங்கீதங்களையும் ஒன்றாக சேர்த்து இருக்கின்றன. ஒன்றாக சேர்த்து இருக்கின்றன. இப்படி தேவனுடைய வசனத்துக்கு நாம் பார்க்க முடியும். அடுத்து 42:9 வசனத்தை பார்த்தீங்கன்னா, துக்கத்துடனே ஏன் நான் திரியணும்? நான் ஏன் துக்கத்தோடு இருக்கணும்? நீங்க நிறைய பேரு பார்த்தோம்னா அவங்க முகத்துல என்ன இருக்கிறது என்று கண்டுபிடிச்சலாம். உள்ளத்தின் அழகு முகத்திலே தெரியும் என்று சொல்லுவார். உள்ளத்துல பாரம் தான் முகத்தை வச்சு கண்டுபிடிச்சு. அதுதான் ஒரு ஊழியக்காரன் முகத்துல துக்கம் காமிக்கவே கூடாது, துக்கம் வரவே கூடாது. நான் தேவன் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கும்படி நம்மளை வைத்திருக்கிறார். கவலையும் கண்ணீரோடு துக்கத்தோடு இருந்தா ஊழியம் செய்ய முடியாது, ஜெபம் பண்ண முடியாது, வேதத்தை வாசிக்க முடியாது, ஒரு விசுவாசி இடத்துல பேச முடியாது. இன்னொன்னு, ஊழியக்காரன் விசுவாசி இடத்துல போய் கஷ்டத்தை சொல்லக்கூடாது. தாவீது, நான் ஏன் ஆண்டவரே துக்கத்தோட தெரியணும்? நான் ஏன் கவலையா இருக்கணும்? நான் ஏன் கண்ணீரா இருக்கணும்? நான் ஏன் பயந்து இருக்கணும்? நீர் எனக்கு அரணாய் இருக்கிறேன், நீர் எனக்கு தாகமா இருக்கு, நீர் எனக்கு
என் ஆத்மாவுக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவனா இருக்கு. அதனால இந்த துக்கம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கவனிப்போம். ஒவ்வொரு மனிதர்களும் செய்ய வேண்டிய ஒரு ஆழமான ஜபம் இது. தேவனுடைய பரிசுத்த பரலோகத்திற்கு வழிகாட்ட நமக்கு ஒரு வழிகாட்டுவார் தேவையே. அவருடைய வெளிச்சம் சத்தியமும் அந்த வழிகாட்டுபவராக இருக்க வேண்டும். நாம் வேறே எதையாவது பின்பற்றினால் நாம் தவறாக வழி நடத்தப்படுவோம். 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 42:3 உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியறலும் அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. தேவனுடைய வசனம் வெளிச்சம். தேவனுடைய வசனம் இருளிலே இருக்கிற மனுஷனை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறார். அதுதான் இங்க சொல்றாரு. ஒவ்வொரு மனிதர்களும் செய்ய வேண்டிய ஒரு ஊக்கமான ஒரு ஆழமான ஜபம் இது. தேவனுடைய பரிசுத்த பரலோகத்திற்கு வழிகாட்டாக வசனமாக நமக்கு அமைகிறது. தேவனே நமக்கு வெளிச்சமாயிருக்கும். அதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நான் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறேன். நான் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறேன். என்னை காண்கிறவன் வெளிச்சத்தை காண்கிறான். என்னை காண்கிறவன் உயிர்ப்பிக்கப்படுகிறான். என்னை காண்கிறவன் ரட்சிக்கப்படுகிறான். என்னை காண்கிறவன் விடுதலையாக்கப்படுகிறான். என்னை காண்கிறவன் சுகத்தை பெற்றுக் கொள்கிறான். என்னை காண்கிறவனுக்கு துக்கம் இருக்காது. என்ன நிறைய பேர் இதை குறித்து நம்ம சொல்ல முடியும். வேதத்துல பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி துக்கத்தோடு இருந்தவங்களுக்கு ஆண்டவருடைய வசனம் போய் அவர்களுக்கு வெளிச்சமாக மாற்றினது. துக்கத்தோடு இருந்தவர்களுக்கு இருளிலே இருந்தவர்களுக்கு பார்வையே பார்க்காத இருந்தவர்களுக்கு பார்வை கொடுத்தது. நாம் கூட ஒரு காலத்துல என்ன பண்ணோம், பார்வை சரீரத்தின் பிரகாரம் கண்ணிருந்தும் குருடர்களாக இருந்தோம். தேவ வசனம் நமக்கு வெளிச்சத்திலே நடக்க வைத்தது. இன்னைக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். இதை ஒரு காலம் நாம் மறந்து போகவே கூடாது என்பது மிக மிக முக்கியமானது. 4வது வசனம், அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியா இருக்கிற தேவனிடத்திற்கு பிரவேசிப்பேன். தேவனே என் தேவனே உமை சூர மண்டலத்தால் துதிப்பேன். உமை சூர மண்டலத்தினால் நான் என்ன பண்ணுவேன், துதிப்பேன். இசைக்கருவினால நான் உமை துதிப்பேன். அந்த பெர்க்மஸ் இன்னொரு பாட்டு பாடுகிறார். நான் தேவனுடைய கருத்தில் எப்படி நாதாவும் கருத்தில் இசைக்கருவினான். தேவனை துதிக்கிற ஒரு இசைக்கருவினான். நாம் தேவனத்துல ஒரு இசைக்கருவியா இருக்கும் என்று விரும்புகிறோமா? அதாவது சொல்றாரு, வெளிச்சத்தின் பிள்ளைகள். வெளிச்சத்திலே 19ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. 119, 105ஆம் வசனம், யோவான் 8:12, 2 கொரிந்தியர் 4:6. நான் வெளிச்சமா இருக்கேன், இருளாக இருக்கேன். வெளிச்சம் சொல்லும் போது தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நடக்கிற பிள்ளைகளாக, பரலோகத்தின் பிள்ளைகளாக. இருள் என்பது பாவத்தின் பிள்ளைகளாக இருக்கிறது. கர்த்தர் தான் நம்மிடத்துல விரும்புகிறார். சத்தியத்தையும் அறிந்து கொள்ளுங்கள், சத்தியம் உங்களை. சத்தியம் ரொம்ப முக்கியம். 5ஆம் வசனம் நம்ம ஏற்கனவே இந்த வசந்த வாஸ்தவம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. ஏன் என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் என்ன பண்ணுவேன், இன்னும் துதிப்பேன். நாம் கூட இந்த சங்கீதம் பஸ்கீல் என்னும் சங்கீதத்துல நான் இன்னும் துதிப்பேன் 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 துதிப்பேன். துதிக்க துதிக்க நம்முடைய பிரச்சனைகள் மாறும். அதனால்தான் இந்த தாவீது நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நம்முடைய ஆத்துமா தேவனோடு வாஞ்சியா இருக்கணும். நாம் இன்னும் குழுவாய் சேர்ந்து துதிக்கணும். ஒருவராக அல்ல, நாம் தேவனுடைய கையில் ஒரு இசைக்கருவியா இருக்கணும். அது மாத்திரமல்ல, சுர மண்டலத்தினாலே தேவனை, இசைக்கருவினாலே தேவனை நினைச்சினோம் துதித்து பாட. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பராக.